மற்றும் ஒரு அண்மை செய்தி, வடசென்னை தொகுதியில் திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், தற்போதைய கள சூழல் என்ன விவரிங்க? வடசென்னை வேட்புமனு தாக்கலானது பரிசீலனையானது இன்று நடைபெற்றது. மன்னிக்கவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு காலை முதலே பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதற்கான காரணம் திமுக அதிமுக மற்றும் பாஜகவினர் மாறி மாறி அவர்கள் மீதான தெரிவிக்கப்பட்ட அந்த ஆட்சேபனையுமே காரணமாக இருந்தது. சரியாக 11 மணி அளவில் இந்த பரிசீலனை தொடங்கப்பட்ட நிலையில தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அதிமுக மற்றும் திமுகவினர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆட்சேபனை தெரிவித்தனர். குறிப்பாக அதிமுக வடசென்னை வேட்பாளர் ராயபுரம் மனோ மீது கடந்த 2006ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட ஒரு கொலை முயற்சி வழக்கு தொடர்பான விவரங்களை தற்பொழுது அவர் இந்த வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக தரப்பில் திமுக வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மீது அவரது வங்கி கணக்கில் அளவுக்கு அதிகமான பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்புல திமுக வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தவிர பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மீது அவர் பதிவு செய்திருந்த, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய சான்றிடப்பட்ட வழக்கறிஞருடைய நோட்டரி பப்ளிக் என்று சொல்லக்கூடிய அது லைசன்ஸ் காலாவதியாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். இந்த பரிசீலனை இந்த குற்றச்சாட்டு அப்ஜெக்ஷன் பொறுத்தவரையில 12:45 மணி அளவில் இது தொடர்பான விசாரணை நடைபெறும் எனவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த விசாரணை பரிசீலனையானது நடைபெற்றது. பரிசீலனையின் போது அதிமுகவினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் ராயபுரம் மனு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆட்சேபனை தெரிவிக்கும் வகையில் வலுவானதாக இல்லை என நிராகரிக்கப்பட்டு, அதாவது இந்த மனுவை நிராகரிக்க வேண்டிய அளவிற்கு அதற்கான வலுவான காரணங்கள் இல்லை என்பதால் அதை நிராகரிப்பதாகவும் அவரது வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வதாகவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதே போல வேட்புமனு தாக்கல் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தாக்கல் செய்திருந்த அவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு வங்கி கணக்கில் அளவுக்கு அதிகமான பணம் அந்த குற்றச்சாட்டும் வேட்புமனு நிராகரிப்பதற்கு உகந்த அளவிலான ஒரு குற்றச்சாட்டாக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த குற்றச்சாட்டையும் நிராகரித்து திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியினுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 2 மணி நேரமாக இந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்ற பல்வேறு சர்ச்சைகள் இருந்த நிலையில தற்பொழுது சுமூகமாக திமுக அதிமுக 2 வேட்பாளருடைய வேட்புமனுகளும் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.